ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஆர் டாக்கீஸ் அண்ட் நான் உங்கள் விஆர். இன்றைக்கி நம்ம எமக்கு தொழில் ரொமான்ஸ் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ மூவி ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற யாராவது நம்ம விஆர் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்து அடுத்தடுத்த வீடியோவுக்கு கண்டிப்பாக அது ஒரு இதாக இருக்கும். எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு வரக்கூடிய லவ், அப்படி வரக்கூடிய லவ்வில் அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, கடைசியில் அவங்க சேர்ந்தாங்களா, அந்த லவ் சேர்றதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ட்ராமாஸ் ஆகட்டும், அதில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இந்த கதை போயிட்டுருக்கு. படத்தோட ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கக்கூடிய நம்ம அசோக் செல்வன் அவர்கள் அவரோட அக்கா வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறாரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கார். அப்படி இருந்து அவர் பண்ணக்கூடிய படத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், ஸோ இப்படிப்பட்ட சில நிகழ்ச்சிகளாக அந்த படம் நகருது. அப்படி நகரும்போது அவர் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு முதல் காதல், ஸோ அந்த காதல் அவருக்கு எப்படி அந்த லைஃப்பை கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஆள் ஃபுல்லாமே போகுது. ஆனால் படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த டேரக்டர் என்ன நினச்சாரு என்னன்னு தெரியல. அவர் வாழ்க்கையில் நடந்ததா இல்லை தமிழ் சினிமாவை பார்த்து அவர் வெறுப்படைஞ்சனால அந்த சீன்ஸ் வச்சாரான்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் மனசில் இருக்க தமிழ் சினிமாவோட மொத்த வன்மத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் அவர் காட்டக்கூடிய படக்காட்சிகள் என்னடா இப்படிலாம் படம் அடிக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகவே அவர் அந்த 10 நிமிஷத்தை காமிச்சு இந்த லவ்வுக்கு உள்ளே அப்படியே கொண்டு போகிறாரு. அப்படி போன லவ்வை அவர் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாரு, அதுக்கு அவர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்ன, அப்படியே ஃபஸ்ட் ஆள் ஃபுல்லாமே போகுது. இதாக வந்துக்கிட்டு இருக்க கதையில் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி பண்ண போகிறாரு. அப்படி உதவி பண்ண போகும்போது அவர் வாழ்க்கையில் அந்த உதவியே உபத்திரமாக அமையுது. ஸோ அப்படி அமைத இதில் அவர் எப்படி அந்த இதனால் அவங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு அப்படிங்கிறத ஒரு பிரேக்காக வச்சு இந்த படத்தோட இன்ட்ரோல் விட்டுருந்தாங்க. முடிஞ்சு அடுத்த செகண்ட் ஆல்ஃபு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபில் நடந்த சண்டைகளாகட்டும், அதனால் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரேக்கப் ஆகட்டும், அதுலேருந்து அவர் எப்படி மீள்றாங்க அப்படிங்கிறத காட்டுறதாவே இந்த ஃபுல் இதுமா இருக்கும். ஸோ இன்டர்வலுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவர் லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ பிரேக்கப் ஆனதுனால அந்த லவ்வை சேர்த்து வைக்காண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரும் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஆகட்டும், வந்தவங்களே பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் ஆகட்டும், இப்படியே படத்தோட செகண்ட் ஆல் ஃபுல்லாகவே நகருது. அப்படி நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடிய ஒரு காமெடியாக ஒரு எமோஷன் சீன் ஆகட்டும் நல்லாவே எடுத்திருக்காரு. ஸோ இருந்த நேரத்தில் மறுபடியும் அவங்க 2 பேரும் ஒன்று சேருதாங்க. அப்படி ஒன்று சேர்றதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னால அது பின்னாடி உடையும் அப்படிங்கிறது தெரியாமலே இருக்குது. அப்படி ஒன்றான அசோக் செல்வன் அவர்களோட தங்கச்சி கல்யாணத்துக்கு 2 பேரும் போகிறாங்க. அப்படி போகிற இடத்துல லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹால்ஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண குழப்பங்கள் எல்லாத்தையும் கடைசியாக ஒரு 20 மினிட்ஸில் வச்சு படத்தை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 20 மினிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஹியூமராக படத்தோட குழப்பங்களாக கொண்டு போகிற மாதிரி நிறைய கேமியோஸ் எல்லாம் இடையில கொண்டு வந்து அந்த படத்தோட லாஸ்ட் சீனாக வச்சு படத்தை முடிச்சிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் எமக்கு தொழில் ரொமான்ஸ் படம் ரொம்ப ஒரு சட்டில்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சொல்ல முடியாது இந்த படத்தை எடுத்த டைரக்டரோட வாழ்க்கையிலேருந்தே இந்த படத்தை எடுத்துருக்கலாம், ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவர் இதை மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இடையில லவ் சீன்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவர் தமிழ் படங்களில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொன்ன ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், லாஸ்ட்டில் அவர் எப்படி முடிக்கிறாரு அப்படிங்கிறத வச்சே நம்ம சொல்லிடலாம் இது அவரோட கதைகள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்துருக்கு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அந்த படத்தை எடுத்து முடிச்சிடறேன். என்னால் அவ்வளோ சீக்கிரமாக படம் முடிஞ்சா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் ஒரு பெரிய த்ரோ அவுட் ஸ்டோரியெல்லாம் இல்லை, ஒரு நார்மல் ஸ்டோரியாக தான் இருக்குது. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா இந்த படம் ஓகே. இந்த படத்தை நீங்கள் யாருக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பழைய கால கதையை எடுத்து வச்சாலுமே அதை இப்போ உள்ள கதையோட ஒன்றிணைச்சி இது இந்த மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற சில தற்குறிகளுக்கு இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு லவ்வாப்பா, என் வாழ்க்கையில் நடந்தது பாரு லவ் அப்படின்னு உங்களோட காதுக்குள்ளே ஓலா ஸ்கூட்ரு ஓட்டுவானுங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக முதல்ல இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 1 hour 46 மினிட்ஸ்க்கு ரொம்ப சட்டில்டாக ஒரு அமைதியான கதையாக போகும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஹியூமர் வந்திருக்கு. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். படம் எப்படி இருக்குது, இல்லை இந்த ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம விஆர் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைபும் நம்மளுக்கு அடுத்து பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், டாட்டா, டேக் கேர்.